மனித வாழ்க்கையில் ஏற்படும் துன்ப துயரங்களை கடவுள் வெற்றி மகுடமாக மாற்றிக் காட்டுவார் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணமாக அமைந்த கதைதான் இந்த இரு கைம்பெண்கள் கதை ரூத். அதை எளிய நடையில் காண்போம். யூத நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் ஊரைச் சார்ந்த எலிமலேக் என்பவர் நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டதால் தன் மனைவி நகோமியுடன் என்ன செய்யலாம் என ஆலோசித்து, மனைவி நகோமி மைந்தர்கள் மக்லோன் கிலியோன் என்ற 2 மகன்களையும் அழைத்து கொண்டு மோவாபு நாட்டில் குடியேறினர். அங்கு எலிமலேக்கு இறந்து போனார். நகோமி தன் 2 மகன்களையும் தவிர வேறு துணையின்றி தவித்துக் கொண்டிருந்தார். 2 மகன்களும் மோவாபு நாட்டு பெண்களை மணந்து கொண்டனர். ஒருவர் பெயர் ஓர்பா, மற்றொரு மருமகள் பெயர் ரூத்து. அவர்கள் பிழைக்க வந்து நன்றாக வாழ்ந்து வந்தனர். அவர்கள் வாழ்ந்து 10 ஆண்டுகள் இங்கு பிழைக்க வந்து 10 ஆண்டுகள் கடந்தன. பிறகு தன் மகன் மக்லோனும் கிலியோனும் இறந்து போயினர். மிகுந்த துயரம், வருத்தம் அவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருந்தனர். பின் நகோமி தனித்து விடப்பட்டதை போன்று உணர்ந்தார். பின் தன் 2 மருமகள்களையும் அழைத்து கொண்டு தன்னுடைய சொந்த நாடான யூத நாட்டுக்கு போக முடிவெடுத்தார். அங்கு பஞ்சகாலம் நிறைவுற்றது. வளமை பெருகியது. கடவுளின் கருணை அவர்களை பாதுகாத்தது என்பதை அறிந்த நகோமி 2 மருமகள்களையும் அழைத்து கொண்டு யூத நாட்டுக்கு சென்றார். செல்லும் வழியில் இவர்கள் இருவரையும் எப்படி வாழ வைப்பது என்பதை நினைத்த நகோமி தன் மருமகள்களை நோக்கி, நீங்கள் ஏன் என்னுடன் வர வேண்டும்? நீங்கள் உங்கள் தாய் வீட்டிற்கு சென்று அங்கு மீண்டும் திருமணம் செய்து கொண்டு நலமுடன் இருங்கள். இவ்வளவு நாள் என் குடும்பத்துடன் இருந்த அன்பிற்காக கடவுள் உங்களுக்கு பரிவு காட்டுவார். அதனால் நீங்கள் மீண்டும் உங்கள் வீட்டிற்கே சென்று விடுங்கள். உங்கள் தாய் தந்தையை கவனித்து கொண்டு அவர்களுடன் இருங்கள் என்று கூறினார். நீங்கள் உங்கள் அம்மா வீட்டிற்கு செல்லுங்கள் என்று சொல்லி அவர்களை அணைத்து முத்தமிட்டார். அவர்களோ கதறி அழுது, இல்லை அம்மா, நாங்கள் உம்முடன் உம் இனத்தாருடனும் இருப்போம் என்றனர். என்னோடு வருவதால் உங்களுக்கு என்ன பயன்? நீங்கள் மணந்து கொள்ள என்னால் மைந்தரை பெற்றுத்தர முடியுமா என்று தன்னுடைய மனக்குமுறலை, துயரத்தை, தன் நிலையை விளக்கி கூறினாள். அதை கேட்ட மருமகள்கள் கதறி கதறி அழுகின்றனர். ஓர்பா என்ற மருமகள் தன் மாமியாருக்கு முத்தம் கொடுத்துவிட்டு தன் அம்மா வீட்டிற்கு திரும்பி செல்கின்றாள். ஆனால் ரூத்து, நீர் என்ன கூறினாலும் உம்மை விட்டு நான் செல்ல மாட்டேன். நீ எங்கு போவீரோ அங்கு நானும் வருவேன். உம்மை விட்டு பிரிந்து போகும்படி என்னை வற்புறுத்த வேண்டாம். உமது இல்லமே எனது இல்லம், உம்முடைய இனமே எனது இனம், உம்முடைய தெய்வமே எனது தெய்வம். நீ எங்கு இருப்பீரோ அங்கே நானும் இருப்பேன். நீர் எங்கு இறப்பீரோ அங்கே நானும் இறப்பேன். சாவிலும் உம்மை விட்டு பிரிய மாட்டேன், உம்முடனே வருவேன் என்றெல்லாம் கூறி அவளை விட்டு பிரிய மனமில்லாமல் அவளை கட்டி தழுவிக்கொண்டாள். உடனே நகோமி அவள் தன்னுடன் வர மன உறுதியுடன் இருப்பதை அறிந்து கொண்டு வேறெதுவும் கூறாமல் தொடர்ந்து பயணம் செய்து பெத்லகேமிற்கு வந்து சேர்ந்தனர். அவருடைய சொந்த ஊரான யூத நாட்டில் உள்ள பெத்லகேமுக்கு வந்தடைந்தனர். அங்கு ஊர் பெண்கள், இவள் நகோமிதானே என்றனர். என்னை நகோமி என அழைக்காதீர்கள், மாறா என அழையுங்கள் என்றார் நகோமி. ஏனெனில் நகோமி என்றால் இன்பம், மாறா என்றால் கசப்பு என்பது பொருள். நான் நிறைவுடன் இங்கிருந்து சென்றேன், ஆனால் இப்போது வெறுமையாய் திரும்பி வந்துள்ளேன். ஆண்டவர் என்னை தண்டித்து விட்டார் என்று தன் துயரத்தை கூறி மனம் வருந்தினாள். அதனால் அவர்களிடம், என்னை நகோமி என அழைக்காதீர்கள் என்றாள். அவர்கள் பெத்லகேம் வந்தடைந்த போது வார்கோதுமை அறுவடை செய்யும் நேரம்.
ரூத்து நகோமியிடம், யார் என்னை கருணை கண்கொண்டு பார்க்கிறார்களோ அவர்களுடன் சென்று கதிர் பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்று கூறி கதிர் பொறுக்க சென்றாள். அங்கு இவளை சிலர் சேர்த்து கொண்டனர். அந்த நிலம் நகோமியின் உறவினர் போவாசு. அவன் மிகுந்த செல்வ செழிப்புடன் இருந்தார். அவர் எலிமலைக்கின் வழியில் உறவினர். அவரின் வயலுக்கு பணிப்பெண்களுடன் கதிர் பொறுக்க சென்றாள் ரூத்து. அதாவது லேவியர் ஆகமத்தில் இஸ்ரேல் மக்களிடம், நீங்கள் வாழும் இடமெங்கும் உங்கள் தலைமுறை தோறும் கடைபிடிக்க வேண்டிய என்றுமுள்ள நியமம் என்று கூறி, உங்கள் நாட்டில் நீங்கள் அறுவடை செய்யும் போது உங்கள் வயலோரத்தில் இருப்பதை முற்றிலும் அறுத்து விடாமல் சிந்தி கிடக்கும் கதிர்களை பொறுக்காமலும் இருங்கள். அவற்றை எளியவருக்கும் அந்நியருக்கும் விட்டு விடுங்கள் என்று கூறியிருப்பார். அதேபோன்று இணைச்சட்ட நூலிலும், உன் வயலில் விளைச்சல் அறுவடை செய்யும் போது அரிக்கட்டினை மறந்து வயலிலே விட்டு வந்தால் அதை எடுக்க திரும்பி போகாதே. அதை அந்நியருக்கும் அனாதைக்கும் கைம்பெண்ணுக்கும் விட்டுவிடு. அப்போது நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார் என்று கூறி, மரத்தில் கனிகளை உதிர்க்கும் போதும் உதிராத பழங்களை பறிக்காதே. அவற்றையும் அந்நியருக்கும் அனாதைகளுக்கும் கைம்பெண்களுக்கும் விட்டுவிடு. திராட்சை தோட்ட கனிகளை பறிக்கும் பொழுதும் பொறுக்காமல் கிடப்பதை எடுத்துச் செல்லாதே. அவற்றை அந்நியருக்கும் அனாதைகளுக்கும் கைம்பெண்களுக்கும் விட்டுவிடு என்று கூறியிருப்பார். இதை என் கட்டளையாகவே நீ கைக்கொள் என்றும் கூறியிருப்பார் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்து. அப்படியாக விடப்பட்ட கதிர்களை பொறுக்கிக் கொண்டிருந்தாள் ரூத்து. பொறுக்கிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த நிலத்தின் உரிமையாளரும் எலிமலைக்கின் உறவினருமான போவாசு அங்கு வந்தார். இவள் யார் வீட்டு பெண் என்று பணியாளரிடம் கேட்டார். அவன், இவள்தான் மோவாபு நாட்டிலிருந்து திரும்பியுள்ள நகோமியோடு வந்திருக்கும் மோவாபிய பெண் என்றார். என்றதும் உடனே அவள் மீது கருணை கொண்டு, இனி நீ தனியாக கதிர் பொறுக்க வேண்டாம், என் பணியாளர்களுடன் சென்றால் போதும் என்றார். எந்த வேலைக்காரனும் உனக்கு இனிமேல் தொந்தரவு தரமாட்டான் என்றும் கூறினார். உன் கணவன் இறந்ததிலிருந்து நீ உன் மாமியாருடன் இருந்துள்ளாய். உன் அம்மா அப்பா உன் சொந்த நாட்டை விட்டுவிட்டு முன்பின் தெரியாத ஓர் இனத்தாருடன் வாழ நீ வந்திருப்பது எனக்கு தெரியும். நீ செய்துள்ள அனைத்திற்கும் ஆண்டவர் தகுந்த பலன் அளிப்பார். நீ ஆண்டவரின் அரவணைப்பை தேடி வந்துள்ளாய். எனவே அவர் உனக்கு முழு நிறைவான பலனை அருள்வார் என்றார். உடனே அந்த பெண் ரூத்து, அயல்நாட்டு பெண்ணாகிய என்னை பரிவுடன் நடத்துகின்றீர். உம் பணிப்பெண் அல்லாத என் மீது கருணை கண்கொண்டு கருணை மொழி பேசி கனிவான சொற்களை கூறி என்னை தேற்றுகின்றீர் என்றார். உணவு வேளை வந்ததும் தங்களுடைய உணவை இவளுடன் பகிர்ந்து கொண்டு உண்டனர். சேர்த்து கொண்டனர். இவளையும் அந்த பணியாட்கள் இவளையும் சேர்த்து கொண்டனர். ஒரு நாள் நகோமி ரூத்திடம், நீ இல்வாழ்க்கையில் ஈடுபட்டு மகிழ்ச்சியுடன் இருக்குமாறு செய்வது என் கடமை அல்லவா? போவாசு நமக்கு உறவினர்தான். நான் சொல்வதை கவனமாக கேட்டு அதை அவரிடம் சொல் என்றார். ரூத்து நகோமி சொல்லி தந்த அனைத்தையும் செய்தாள். போவாசிடம் சென்று, நீரே என்னை காப்பாற்றும் கடமையுள்ள என் முறை உறவினர் என்றார். என் மகளே, உடனே போவாசு, என் மகளே, ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவாராக என்று கூறி அனுப்பினார். பின் அனைத்து ஊர் பெரியவர்கள் முறை உறவினர் அனைவரையும் அழைத்து கேட்டார். நகோமியிடம் ஒரு நிலம் உள்ளது. அந்த நிலத்தை முறை உறவினராகிய நீ அல்லது நான் தான் வாங்கிக் கொள்ள வேண்டும். நிலத்தை வாங்குபவர்கள் தான் நகோமியின் மருமகளையும் தன் மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். உடனே முறை உறவினர், நீரே வாங்கிக் கொள்ளும், எனக்கு வேண்டாம், என் குடும்பம் பாதிக்கப்படும், எனவே என்றான். உடனே அனைவர் முன்னிலையிலும் இதை சாட்சியாக்கி ரூத்தை தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்று தன் மனைவியாக்கி கொண்டார். கடவுள் அவர்கள் கருத்தரிக்க ஆண்டவர் அருள் கூர்ந்தார். ஓர் அழகான ஆண்மகனையும் பெற்றெடுத்தார். அனைவரும் இணைந்து கடவுளை போற்றி புகழ்ந்தனர்.
ரூத்துக்கு தன் கணவன் குடும்பத்தின் மீது இருந்த பற்றை விடாது பிடித்து கொண்டதால் கடவுள் அவருக்கு ஆசி வழங்கி மறுவாழ்வு அளித்தார் என்பதையும் அறிய முடிகிறது. அப்படியாக எபிரேய மக்களின் சிறந்த பண்புகளையும் அறிய முடிகிறது. அதாவது உறுதியான குடும்ப பற்றும் இன ஒற்றுமையும் எபிரேய மக்களின் சிறந்த பண்புகள் ஆகும். அவர்கள் தங்களது இனம் சிதைவுறாமல் இருக்கவும் வழித்தோன்றல்களின்றி குடும்ப மரபு தொடர்ச்சியற்று போகாதிருக்கவும் செய்வது தங்களது கடமையென கொள்வார்கள். கொலை, பிள்ளை பேரின்மை, குடும்ப சொத்து கைமாறுதல் போன்ற காரணங்களால் ஒரு குடும்பம் சிதைவுற்று பெயரற்று போகும் நிலைக்கு வருமாயின் அக்குடும்பத்தின் பெயரை மீண்டும் நிலைபெறச் செய்வது நெருங்கிய உறவினரது தலையாய கடமையாகும். அத்தகைய உறவினர் மீட்பர் என்றே அழைக்கப் பெறுவர். இதற்கிணங்க போவாசு ரூத்தை மணந்து இக்கடமையை நிறைவேற்றினார் என்பதை அறிய முடிகிறது. ரூத்துவின் வாழ்க்கை மூலம் நாம் அனைவரும் கடவுளின் திருவுளத்திற்கு பணிந்து வாழ்ந்தால் எப்பொழுதும் நிறைவான இரட்டிப்பான நன்மை மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. இதன் மூலம் இன்றைய சமுதாயத்திற்கு ஒரு சிறிய கருத்து. ரூத்து நகோமி கதை மிகவும் இன்றைய சமுதாயத்திலிருந்து சிறிது மாறுபட்டது. அதாவது ரூத்துவை போன்று அப்படியாகிய கீழ்ப்படிதலுள்ள மருமகள் இருக்க வேண்டுமாயின் மாமியார்மார்களே, உங்கள் மருமகளிடம் உண்மையாக நேசிக்க வேண்டும். மருமகளை உண்மையாக நேசிக்க வேண்டும். அன்பு பாராட்ட வேண்டும். நல்லதை அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அதை விடுத்து தன் மகனை பங்கிட வந்த முதல் எதிரி என எண்ணி போட்டி போட்டு கொண்டிருப்பதால்தான் ஏற்பட்ட மாற்றமே இன்றைய சமுதாயம். எனவே மாமியார்களே, நீங்கள் காட்டும் அன்பு எப்படிப்பட்டதோ அப்படித்தான் உங்கள் மருமகளும் உங்களிடம் நடந்து கொள்வார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இது யாரையும் குறை கூறவோ குற்றம் சொல்லவோ அல்ல. எல்லா மருமகள்களையும் மகளாக நினைக்க வேண்டாம். அது முடியவே முடியாது. ஒரு மனுஷியாவது நினையுங்கள். அப்படியே மருமகள்களும் மாமியாரை அம்மாவாக நினைத்து பேசவும் முடியாது, நடத்தவும் முடியாது. ஆனால் ஒரு மனுஷியாகவாவது நினைத்து அன்பு பாராட்டுங்கள். நகோமி உண்மையாக அன்பு காட்டினாள். ரூத்து அதற்கு கீழ்ப்படிந்து நடந்தாள். அதனால் கடவுளின் ஆசீரை பெற்றுக்கொண்டார். நாமும் ஒருவரை மதித்து தந்தையின் திருவுளத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். வாழ்வின் பல ஆசீரை பெற்றுக்கொள்வோம்.